இஸ்ரேல் இந்த கட்டமைப்பை இன்னும் மேற்கொள்வதற்கு சிஸ்டம், ஸ்மார்ட் பாம் இதையெல்லாம் அங்கே தேவை இருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கு இல்லை என்ற அளவிற்கு இன்டர்செப்டார் செய்யக்கூடிய ஒவ்வொரு இராணுவமும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பகுதியிலிருந்து வருவதை தடுப்பதற்கு ஏராளமான செலவாகும். ஒரு முறை அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன் டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், ஏரோ 3 நிறைய வச்சுருக்கிறாங்க. தாட்ஸ், பேட்ரியாட் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஏகுவதற்கு அல்ல, வெளியிலிருந்து வருகிறதை ஹமாஸ் ஏவினாலும், ஹிஸ்புல்லா ஏவினாலும், ஈராக் ஏவினாலும், ஹவுதிகள் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஏராளமான பணம் செலவாகி இருக்கிறது. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ செலவாகி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி தரேன். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார் பண்ணுவதற்கான வழிவகைகள், தடுப்பு நிலைகளுக்கான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, அவ்வளவு பற்றாக்குறை என்பதும் நேற்றைய முன்தினம் செலவு வந்திருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தில் 40,000 $4 லட்சம் என்ற அளவிற்கு $1 மில்லியன் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏரோ சிஸ்டம் 3 இன்டர்செப்டாருக்கு $3 மில்லியன் தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது.